மதுரை காளவாசல் நாவலர் நகர் 3வது தெருப்பகுதியில் உரிமையாளரான சாய்ராம் பாரதி ராஜா மற்றும் மேலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து வி குரோர் இன்டர்நேஷனல் என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு பணிகளுக்கு ஆட்களை அனுப்புவதற்கான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா, ஐரோப்பா, லண்டன், ரஷ்யா, துபாய், கிர்கிஸ்தான் என பல்வேறு நாடுகளுக்கு பணிக்கு அனுப்புவதாகவும் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் ஊதியம் வரும் என கூறி 3 லட்சம் வரை பெற்றுள்ளனர். இது குறித்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் விளம்பரம் செய்துள்ளனர். விளம்பரத்தில் சிலர் வெளிநாடு செல்வது போலவும் அவர்கள் அதிக ஊதியம் பெறுவது போன்ற வீடியோவையும் பதிவு செய்துள்ளனர். இதனை நம்பி ஆன்லைன் மூலமாக இந்நிறுவனத்தில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களும் பணம் செலுத்தியுள்ளனர். கடந்த மே மாதம் தொடங்கி பணம் செலுத்தியவர்கள் தங்களது பணிக்கான விசா குறித்து கேட்டபோது முறையான எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. 2 வாரம் கால அவகாசம் ஆகும் என கூறி அனுப்பியதோடு திடீரென வழக்கறிஞர் பெயரில் பணம் கட்டியவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் பணம் கொடுத்து வெளிநாட்டுக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றமடைந்த ஏராளமானோர் மதுரை காளவாசல் நாவலர் நகர் பகுதியில் உள்ள வி குரோர் இன்டர்நேஷனல் அலுவலகத்திற்கு நேற்று முன்தினம் காலை முதல் அலுவலகத்திற்குள் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய பணம் செலுத்திய நபர்கள், மதுரை காளவாசல் பகுதியில் வி குரோர் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்தினோம். 300க்கும் மேற்பட்டோர் பணம் செலுத்தி அதனை கேட்டபோது பணம் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். மனைவி நகையை விற்று உறவினர்களின் நகையை அடகு வைத்து பணம் செலுத்தி ஏமாந்துள்ளோம். பணத்தை கேட்டால் தர முடியாது என மிரட்டுகின்றனர். மேலும் நிறுவனர் பாரதி ராஜா புதிய நகைக்கடை ஒன்றை தொடங்கியுள்ளதாகவும் அதில் ஏராளமான பெண்களை வேலைக்கு வைத்து விஐபி ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் வந்து இறங்கியுள்ளார். அவருக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ஒருவர் எங்களிடம் பேசி மிரட்டுகிறார். உறவினர்களின் நகையை அடகு வைத்து கொடுத்த பணத்தை இழந்து நிற்கிறோம். மாதந்தோறும் வட்டி கட்டி மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளோம். ஆனாலும் எங்கள் பணம் கிடைக்காத வரை இந்த இடத்திலிருந்து செல்ல மாட்டோம் என தெரிவித்தனர். மேலும் சிலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பிய நிலையில் அவர்கள் வேலைக்கு செல்லாமல் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். எங்களது பணத்தை திரும்ப தராவிட்டால் நாங்கள் அலுவலகத்திற்குள்ளேயே சாக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என தங்களது மனவேதனையை வெளிப்படுத்தினர். இந்த அனுப்புகிறோம், அந்த அனுப்புகிறோம், இந்த அனுப்புகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இழுத்துட்டாங்க. வெளிநாடும் போல் எங்கேயும் போல். இப்போ ரீசெண்டாக 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம். அங்கே வந்து கேட்டோம், என்ன ஆகுதுன்னா அவங்க இல்லை, உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட ஒரு ஆளாக தான் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்னையமா நீ ஒரு 300 பேரை ஏமாற்றிருக்காங்க. 300 பேரை ஏமாற்றி வயிற்றில் அடிச்சிருக்காங்க. 300 பேருமே 3,80,000 2 லட்சம், மினிமம் 2 லட்சம் கட்டியிருக்காங்க. அவங்க மிச்சத்தை 5.5 கோடி கிட்ட இவங்க வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட வாங்கின பணத்தை கோல்டுலேயோ லேண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட வந்து இப்போ வரையும் ஓனர் என்னாச்சு ஏதாச்சு